பேக் பேக் என்றால் பின்னால் அல்லது திரும்ப என்ற அர்த்தம். ஐ வில் கால் யூ பேக், நான் உன்னை திரும்ப அழைப்பேன். பேக்ரவுண்ட் பின்புலம். He has a political background, அவருக்கு அரசியல் பின்புலம் உள்ளது. Backwards பின்னோக்கி. I lost my balance and fell backwards, நான் எனது சமநிலையை இழந்து பின்னோக்கி விழுந்தேன். Bad tempered bad tempered என்றா எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவர் என்ற அர்த்தம். He is a bad tempered man, அவர் ஒரு மோசமான கோபக்காரர். Badly மோசமாக. He injured badly in that accident, அவர் அந்த விபத்தில் படுகாயம் அடைந்தார். Bake bake என்றால் கேக் தயார் செய்தல் என்ற அர்த்தம். He baked a cake, அவர் ஒரு கேக் தயார் செய்தார். Balance சமநிலை. You must balance your personal and professional life, நீ உனது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சமநிலை செய்ய வேண்டும். Ban தடை செய். Some Chinese apps have been banned in India, இந்தியாவில் கொஞ்சம் சீன ஆப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. Bank வங்கி. It is a blood bank, அது ஒரு இரத்த வங்கி. Bargain பேரம் பேசு. I don't know how to bargain, பேரம் பேசுவது எப்படி என்பது எனக்கு தெரியாது. Barrier தடை. Failures are the barriers to success, தோல்விகள் வெற்றிக்கு தடைகள். Base அடித்தளம். You can't take any decision based on rumors, வதந்திகளின் அடிப்படையில் எந்த முடிவும் நீங்கள் எடுக்க முடியாது. Basic அடிப்படை. She learns basic English, அவள் அடிப்படை ஆங்கிலம் கற்கிறாள். Basis அடிப்படையில். You will get payment on a weekly basis, வார அடிப்படையில் நீங்கள் ஊதியம் பெறுவீர்கள். Battle சண்டை. It was a battle between my mind and heart, அது எனது இதயம் மற்றும் மூளைக்கு இடைப்பட்ட சண்டையாக இருந்தது. Bear பொறுத்துக்கொள். I am unable to bear the pain, என்னால் இந்த வலியை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. Beard தாடி. Are you growing a beard, நீங்கள் தாடி வளர்க்கிறீர்களா? Beat தோற்கடி. No one can beat me in business, எவர் ஒருவரும் என்னை தொழிலில் தோற்கடிக்க முடியாது. Beautifully அழகாக. She decorated the function hall beautifully, அவள் அந்த ஃபங்க்ஷன் ஹாலை அழகாக அலங்கரித்தாள். Beauty அழகு. It is the beauty of nature, அது இயற்கையின் அழகு. Because ஏனென்றால். We can't go out because it is raining, நாம் வெளியில் செல்ல முடியாது ஏனென்றால் மழை பெய்து கொண்டிருக்கிறது. Become ஆக. I want to become a YouTuber, நான் ஒரு யூடியூபராக வேண்டும் என்று விரும்புகிறேன். Beef மாட்டிறைச்சி. I don't like beef, நான் மாட்டிறைச்சியை விரும்பவில்லை. Before முன்பு. Think before you speak, பேசுவதற்கு முன்பு யோசி. Begin ஆரம்பி. The show begins at 6 p.m, நிகழ்ச்சி 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. Beginning ஆரம்பம். I watched the movie from the beginning, ஆரம்பத்திலிருந்து அந்த படத்தை பார்த்தேன். Behalf சார்பாக. He attended the meeting on behalf of his company, அவருடைய கம்பெனியின் சார்பாக அவர் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டார். Behavior நடத்தை. His behaviors are not good, அவருடைய நடத்தைகள் நன்றாக இல்லை. Behave நடந்துகொள். He doesn't know how to behave in front of others, அவருக்கு மற்றவர்கள் முன்னிலையில் எப்படி நடந்து கொள்வது என்பது தெரியவில்லை. Behind பின்னால். There is a school behind our house, எங்கள் வீட்டிற்கு பின்னால் ஒரு பள்ளி இருக்கிறது. Belief நம்பிக்கை. She has
strong religious beliefs. அவளுக்கு வலுவான மத நம்பிக்கைகள் இருக்கின்றன. believe நம்பு. I believe in God. நான் கடவுளை நம்புகிறேன். belong சொந்தமான. This car belongs to my brother. இந்த கார் எனது சகோதரருக்கு சொந்தமானது. below கீழே. Please provide your contact details below. தயவு செய்து உங்கள் கான்டாக்ட் விவரங்களை கீழே குறிப்பிடவும். bend வளை. She bent down to pick up the child. குழந்தையை எடுத்துக்கொள்ள அவள் வளைந்தாள், அதாவது குனிந்தாள் என்ற அர்த்தம். benefit பயன். What are the benefits of life insurance? லைஃப் இன்சூரன்ஸின் பயன்கள் என்ன? beside அருகில். No one was beside me when I was in trouble. நான் பிரச்சனைகளில் இருந்தபோது என் அருகில் எவரும் இல்லை. bet பந்தயம். It is a bet. அது ஒரு பந்தயம். better நல்லது. It is better to quit the job than continue without salary. சம்பளம் இல்லாமல் வேலையை தொடர்வதை விட அந்த வேலையை விடுவது நல்லது. best சிறந்தது. You are the best. நீங்கள் சிறப்பானவர். between இடையில். I usually take breakfast between 8 and 9 am. நான் காலை சிற்றுண்டியை காலை 6 மற்றும் காலை 8 மற்றும் 9 இடையில் எடுத்துக்கொள்கிறேன். beyond அப்பால். The ball went beyond the stadium. இந்த பந்து ஸ்டேடியத்திற்கு அப்பால் சென்றது. bicycle பைசைக்கிள்னா சைக்கிள் அர்த்தம். I like to ride bicycle. நான் சைக்கிள் ஓட்டுவதை விரும்புகிறேன். bid bid என்றால் ஏலம். I bid against him. நான் அவருக்கு எதிராக ஏலத்தில் போட்டியிட்டேன். bill ரசீது. pay your utility bills on time. உங்களின் யுட்டிலிட்டி பில்களை நேரத்திற்கு செலுத்தவும். birth பிறப்பு. What is your date of birth? உங்களின் பிறந்த தேதி என்ன? bite கடி. Does your dog bite? உங்கள் நாய் கடிக்கிறதா? bitter கசப்பு. This coffee is bitter without sugar. சர்க்கரை இல்லாமல் இந்த காபி கசக்கிறது. blame பழி சொல்லுதல். Don't blame me for your mistake. உங்களுடைய தவறுக்கு என்னை பழி கூறாதீர்கள். blank வெற்றிடம். fill in the blanks. blind பார்வையற்றவர். She is blind from birth. பிறவியிலிருந்து அவள் பார்வையற்றவள். block முடக்கு அல்லது தடு. Traffic was blocked by a landslide. நிலச்சரிவினால் போக்குவரத்து முடக்கப்பட்டது. blow ஊது அல்லது வீசு. wind is blowing heavily. காற்று பலமாக வீசிக்கொண்டிருக்கிறது. boot ஒரு வகை காலணி. your boots are nice. உங்கள் காலணிகள் சிறப்பாக இருக்கின்றன. border எல்லை. India shares its border with China and Pakistan. இந்தியா தனது எல்லையை சைனா மற்றும் பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. bored சலித்துவிட்டது. I got bored and left the show. நான் சலித்து போய் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினேன். boring சலிப்புத்தன்மை. The movie is boring. அந்த திரைப்படம் போர் அடிக்கிறது, அதாவது சலிப்பு தருகிறது. borrow கடன் வாங்கு. Can I borrow your car? நான் உங்களின் காரை கடன் வாங்க முடியுமா? boss முதலாளி. He is my boss. அவர் எனது முதலாளி. both இரண்டு அல்லது இருவர். both are brothers. இருவரும் சகோதரர்கள். bother கவலைப்படு. Don't bother about me. என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். bottom கீழே. More information has been given at the bottom of the page. பக்கத்தின் அடியில் நிறைய தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
bound பிணைக்கப்பட்டுள்ளது. She was bound to a chair. அவள் ஒரு சேருடன் கட்டப்பட்டிருக்கிறாள். branch கிளை. Our company doesn't have any branch. எங்கள் நிறுவனத்திற்கு எந்த கிளையும் இல்லை. brand தர அடையாளம். I buy only branded jeans. நான் தர அடையாளம் கொண்ட ஜீன்ஸ்களை மட்டுமே வாங்குகிறேன். brave தைரியம். He is a brave man. அவர் ஒரு தைரியமான மனிதர். break உடைத்தல் அல்லது இடைவேளை. இரண்டு அர்த்தம் இதுக்கு இருக்கு. how did he break the lock? அவர் அந்த பூட்டை எப்படி உடைத்தார்? when do you have lunch break? உனக்கு எப்பொழுது மதிய உணவு இடைவேளை இருக்கிறது? breast மார்பகம். she had breast cancer. அவளுக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது. breathe மூச்சு. doctors don't have time to breathe nowadays. இன்றைய நாட்களில் டாக்டர்களுக்கு மூச்சு விடக்கூட நேரம் இல்லை. breathing சுவாசம். COVID-19 patients have breathing trouble. COVID-19 நோயாளிகளுக்கு மூச்சு விடுதல் சிரமம் இருக்கிறது. brick செங்கல். The wall has been constructed with bricks. அந்த சுவர் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. bridge பாலம். New bridge is constructed over the river. நதியின் மீது புதிய பாலம் கட்டப்படுகிறது. brief சுருக்கமாக. just take a brief note. சுருக்கமாக எழுதிக்கொள். briefly இதன் அர்த்தமும் சுருக்கமாக தான். tell the incident briefly. சம்பவத்தை சுருக்கமாக சொல். முதலாக வந்த brief அப்படிங்கிறது verb. இது adverb brieflyங்கிறது. bright பிரகாசமான. her face became bright when she got the prize. அவள் பரிசு பெற்றபோது அவளுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. brilliant புத்திசாலி. she is brilliant. அவள் ஒரு புத்திசாலி. bring கொண்டு வா. bring a glass of water. ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வா. broad விசாலமான அல்லது பரந்த. he is a broad minded person. அவர் ஒரு பரந்த மனம் கொண்டவர். broadcast ஒளிபரப்பு. that TV channel broadcasts only movies. அந்த டிவி சேனல் திரைப்படங்களை மட்டுமே ஒளிபரப்புகிறது. broadly பரந்த அளவில். all COVID-19 patients have broadly similar side effects. அனைத்து COVID-19 நோயாளிகளும் பரந்த அளவில் ஒரே மாதிரியான சைடு எஃபெக்ட்களை கொண்டுள்ளனர். பட்ஜெட் வரவு செலவு பட்டியல். what is your budget for this project? இந்த ப்ராஜெக்டுக்கான உங்களுடைய வரவு செலவு பட்டியல் என்ன? build கட்டு. we are planning to build a new house. நாங்கள் ஒரு புது வீடு கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு புது வீடு கட்ட திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். bunch கொத்து. she is eating a bunch of grapes. அவள் ஒரு கொத்து திராட்சை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். burn கொளுத்து. don't burn tires. டயர்களை கொளுத்தாதே. burst வெடித்தது. the balloon burst. அந்த பலூன் வெடித்தது. bury புதைத்தல். ரஞ்சன் was buried alive. ரஞ்சன் உயிருடன் புதைக்கப்பட்டார். busy busy என்றால் ஓய்வில்லாமல் இருத்தல் அல்லது பரபரப்பு என்ற அர்த்தம். I am busy now. நான் பரபரப்பாக இருக்கிறேன். but ஆனால். he is rich but not happy. அவர் பணக்காரர் ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை. buy வாங்கு. I will buy a new mobile next week. நான் ஒரு புதிய மொபைல் போன் அடுத்த வாரம் வாங்குவேன். by அதனால் அல்லது அவரால். the book was written by Ajay.
அந்த புத்தகம் அஜயால் எழுதப்பட்டது. பை போய் வருகிறேன். குட் பை விடைபெறுகிறேன். பிசினஸ் உமன் பெண் தொழிலதிபர். She is a business woman. அவள் ஒரு பெண் தொழிலதிபர். பாயில் கொதிக்க வை. If you heat water at 100 degrees centigrade, it boils. தண்ணீரை 100 டிகிரிக்கு ஹீட் செய்தால் அது கொதிக்கிறது. அதாவது தண்ணீரை 100 டிகிரிக்கு சுட வைத்தால் அது கொதிக்கிறது. born பிறந்த. I born in India. நான் இந்தியாவில் பிறந்தேன். basically அடிப்படையில். basically I am a lazy person. அடிப்படையில் நான் ஒரு சோம்பேறியான மனிதன்.